ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா வந்துக்கிட்டு திடீர்னு ஏதோ வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெளியில் இப்போதைக்கு சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் வந்து பயங்கரமாக பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம இப்போதைக்கு பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நேரம் ஆக ஆக வயிற்று வலி தான் அதிகமாகுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. இருந்தாலும் நம்ம வந்து இதை யார்கிட்டயே சொல்லி ஆகணும், இல்லாட்டி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுன்னு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால யார்கிட்ட சொல்கிறது எதுக்கு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் மயக்கமே போட்டு கீழே விழுந்துற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம விக்ரம் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு. ஐயோ இனியா என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு சொல்லு, உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏமா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒன்றும் இல்லை விக்ரம், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, அடி வயிறு பயங்கரமாக வலிக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக பேச, ஐயோ என்னாச்சு தெரியலையோ அப்படின்னு தூக்கி வாரி போட்டு அவங்கள தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த செக்கப் இந்த செக்கப்பு ஸ்கேனு அது இதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. பாருங்க டெஸ்ட்டு, எப்போ பாப்பா 1 மணி நேரமாக டெஸ்ட் எடுத்துங்கிறாங்க. அதுக்கப்புறம் அலட்சியமாக ஒரு டாக்டர் வந்து, என்னங்க சார் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஐயோ எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது மேடம், என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் வந்த உடனே வந்து எங்களால் எந்த ரிசல்ட்டும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல, ஐயோ பதட்டமாக இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன் யாராச்சும் கடவுளையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக நின்றுருக்காங்க. இருந்தாலும் விக்ரமுக்கு வந்து பேராசை அதிகம். என்னதான் இருந்தாலும் இனியா வந்து யாருக்கிட்டையும் எப்போயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இனியா இல்லாத வாழ்க்கையை நம்ம விக்ரமால வாழவும் முடியாது. அதனால அவரு இருந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் இனியாவை எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஓடி போய் இனியாவை பார்க்குறாரு. இனியா கிட்ட என்ன ஆச்சு இனியா, என்ன ஆச்சு, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை விக்ரம், நான் நல்லா இருக்கேன், நான் வந்து நீங்கள் பதட்டம் அடையக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப பதட்டம் ஆகுங்கன்னு தெரிஞ்சு தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நம்ம நிச்சிருங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐயோ ஏன் இனியும் இப்படியெல்லாம் பேசுகிறேன், உனக்கு ஏதாச்சும் ஒன்று என்னால் தாங்க முடியுமா சொல்லு, நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தை நல்லா இருக்கும், அதனால தான் நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன், அது கூட ஏன் நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறே தெரியல, உன் குழந்தையோட உனக்கு நீ தான் முக்கியம், அதனால உன்னையும் விட மாட்டேன் குழந்தையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் ஏதோ ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறத ஆராய்ச்சி பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி வேற யாரும் இல்லை, அந்த அமுதா தான் இருக்கா. அமுதா வந்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வர இது மளிகை பொருளில் ஏதோ ஒரு பொருளில் மயக்க மருந்து கலந்துடுற, அதை சாப்பிட்ட இனியாவுக்கு வயிற்று வலி தாங்க முடியல, அவங்க வந்து கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு தான் கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இல்லை அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, இவ என்னதான் கேன கூமுட்டை குக்கராக இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குது. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அவ தான் செஞ்சதுதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவ தோலை உரிச்சு தொங்க விட்டு அவ தோலையே எடுத்து மாலையா போட்டுக்குவாங்க. அது மட்டும் நடக்கிறது ஊதிங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரியல்ல என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது